நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் கார்டுடைய அடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடைபெறுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். அப்போது 28ஆம் தேதி இந்த மாதம் 28ஆம் தேதி அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது சென்னையில் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன், என்டியூரன்ஸ் டெஸ்ட்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் ஃபிசிக்கல் டெஸ்ட் போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான பிடிஎஃப் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சென்னையில் 28/1/2019 முதல் நடத்தப்பட உள்ள ஸோ அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ உடல் திறன் தேர்வு சென்னையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிடுங்க. ஸோ எந்த டைமுக்கு கொண்டு போக சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு வந்துடுங்க. அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வித் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஒரிஜினல், அதே போல் அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் அந்த ஜெராக்ஸில் நீங்கள் போடுங்க. அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எவிடன்ஸ் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எஸ்எஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது ஸோ என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்காக வெரிஃபிகேஷனுக்காக அதுவும் கேட்பாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொண்டு போவாங்க. ஒரிஜினல் வேணும், எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது கொண்டு போகணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்தீங்களோ 6/10/2018 அன்னைய தேதியில். ஓகேங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அதே போல் தமிழில் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. இல்லை செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜாக இருந்ததுன்னா ஸோ டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற அந்த டெஸ்ட்டில் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. அடுத்து பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் படித்ததுக்காக சில பேர் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆகிருப்பீங்க, பிஎஸ்டிஎம் கொடுத்து. ஓகேங்களா. அப்படி பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா. தமிழ் மீடியமில் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு தமிழ் மீடியமில் எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதே போல் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ, இது எல்லாத்துக்குமே அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் கொண்டு போனால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே போல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அங்கேருந்து நீங்கள் இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து நோ அப்ஜெக்ஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. ஓகேங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனெக்சர் 6ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. என்னென்ன சர்டிஃபிகேட், அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேங்களா. ஓகே, இது இல்லாமல் இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டுக்கு கொண்டு போகக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். அடிஷ்னலாக அவங்க டிரைவிங் லைசன்ஸ்க்கான ப்ரூஃப் கொண்டு போகணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகணும். அதே போல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், இதுவும் நம்ம அப்ளை பண்ணும்போது வாங்க சொல்லியிருந்தோம், அதுவும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷுவல் ஸ்டாண்டர்டுக்காக சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா.
ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே திரும்பி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, உடல் தகுதி உங்களுடைய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஹைட்டு செஸ்ட் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கும். இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அடுத்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன டேட் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும், ஷூஸு, ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் சூட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக கொண்டு போய்க்கோங்க. ஸோ லேட்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நடக்கும், அப்படி இல்லைனா அடுத்த நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கலாக அன்ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் 4 மணி நேரத்தில். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் நடக்கணும் 4 மணி நேரத்தில். டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்டியூரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸோ டிஎன் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.